அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவதுங்க, அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஒரு ஒரு இத குடுக்குறான் பாருங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசு பக்கத்துல வச்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கண்ணியப்படுத்துறான். எனக்காக நீ பகல் முச்சோடு பசியோட இருந்தா, அதனால பாருங்க அந்த அல்லாஹ் தஆலா எல்லார் முன்னாடியும் கண்ணியப்படுத்துறான். இந்த நோன்பாளிகளுக்கு குடுக்குற அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு தான் இந்த நோன்பு வைக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இது நபிமார்கள் செஞ்ச வேலை இது. அழகான முறையில நீங்க நோன்பு வச்சுட்டு தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. நீங்க என்ன செய்யுங்க, லா இலாஹா அல்லாஹ் இடத்துல லா இலாஹா இல்லல்லா அதிகமா கேளுங்க. லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லுங்க. அல்லாஹ் இடத்துல உருக்கமா கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஒரு தாயை விட 70 மடங்கு நம்ம மேல பாசம் வச்சிருக்கான் அல்லாஹ். அவன்கிட்ட கேட்கணும். நம்ம தேவைகள்லாம் கேட்கணும். நம்மளுக்கு என்னென்ன மனசுல இருக்கோ அதெல்லாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.